பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு மகிமை இயேசுவே, மகிமை மகிமை மகிமை. ஆமேன் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தானே பேசுகிறாரு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, என்னை மறைத்து கொண்டு ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமானது. உங்கள் வார்த்தைங்க வல்லமுள்ளது, ஆவியாகவும் ஜீவனாகவும் போய் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோம். Before goes to God's message, I want to tell you one thing in the word of God. வாக்குத்தத்தம் அல்ல, ஒரு வசனத்தை எழுதி வச்சேன். மார்க்கு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் திருப்புங்க. மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் எல்லோரும் எடுங்க. 12ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை படிங்க. தாவீது தானே. மார்க்கு 12:37. 37 படிங்க. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். கீழே உள்ளது மாத்திரம் நான் படிக்கிறேன் பாருங்க. அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். எப்படி கேட்டாங்க சொல்லுங்க எல்லாரும், எப்படி கேட்டாங்க? விருப்பத்தோடு கேட்டார்களாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விருப்பத்தோடு வாஞ்சையோடு ஆசையாய் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு மனசு டச் ஆகிப்போச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி கேட்கணும்னா சொல்லுங்கள், எப்படி கேட்கணும்? விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும். நம்ம தூங்கி கொண்டு கேட்கக்கூடாது, அரை மயக்கத்தில் இருந்து கேட்கக்கூடாது, ஏனோ தானோ என்று கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய செவிகளில் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஆமேன். ஆகையினால எப்படி கேட்கணும்? நம்ம இது வரைக்கும் நீ எப்படி கேட்டீங்களோ தெரியாது. இன் ஃபியூச்சர் ஆண்டவருடைய தேனிலும் இனிய மதுரமான வார்த்தைகளை விருப்பத்தோடு கேட்கணும். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த இரவில் இந்த வசனத்தை படிச்சுட்டு தான் நான் படுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகியனால ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கும்பொழுது விருப்பம், இந்த விருப்பத்தை ஆண்டவர் பார்க்குறார். நீங்களும் அப்படி கேட்கும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆராதனைக்கு நாம் கடந்து போகலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் திருப்புங்க. டர்ன் டு புக் ஆஃப் ஜான் 4th chapter. 4வது அதிகாரம் 39, 40, 41, 42 வரைக்கும் படிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள்.
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த பகுதியில் இருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்குமே ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டிசம்பரில் என்ட்ரு ஆனோடனே கிறிஸ்மஸ்ஸு மாதம். நமக்கு இந்த டிசம்பர் தான் அந்த ஞாபகம் வரும். ஆஸ்திரேலியாவில் நவம்பர் மாதத்துலேருந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. எப்போ? நவம்பர் மாதம் முழுவதும். ஆனால் அமெரிக்கன்ஸு டிசம்பர் மாதம் முழுவதுமே கிறிஸ்மஸ் விழா தான். எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப சூப்பராக செய்வாங்க. கர்த்தருக்கு சோதி. ஏன்னா அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தானே அங்கே, ஆகையினால அப்படி செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் அப்படி பரவிக்கொண்டு இப்பொழுது வருகிறது. எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அன்பை மறைத்து வைத்திருந்தாலும் மறைக்க முடியாமல் இப்பொழுது இந்தியா முழுவதுமாக பற்றி எரிகிறதை காண முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த மாதம் வந்தாகவே நான் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்தில் அப்படி தான் கேட்பேன். இந்த மாதத்திற்கு ஏற்ற வாக்குக்கு தான் கொடுக்கணும் ஆண்டவர் எங்களுக்கு. எனக்கு அது சொல்லுவேன். நான் இதுவரைக்கும் பிரசங்கிக்காத வார்த்தையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் பொழுது தான் கர்த்தர் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எத்தனையோ முறை வாசித்திருந்தாலும் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை தொட்டது. ஆகையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 42வது வசனத்தில் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடையனா இயேசுவினுடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர்னா இயேசு கிறிஸ்து மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று மெய்யாய், இயேசு கிறிஸ்து மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று. யார் ஒரு உலக இரட்சகர்? இயேசு கிறிஸ்து மெய்யாய் உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. We know that this is indeed the Christ, the Savior of the Lord என்று ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்குது. சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். சேவியர். இந்த ஆங்கில வார்த்தை பார்க்கும்போது பாருங்கள், அறிந்திருக்கிறேன் என்னன்னு. This is indeed the Christ, the Savior of the world. இயேசு கிறிஸ்து மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறாங்க?
உலக ரட்சகர். சமாரியர் என்ற தேசத்திலே இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அந்த சமாரியாவில் ஒரு ஸ்திரியை சந்திக்க போன பொழுது அந்த சீகார் பட்டணத்தில் அந்த ஸ்திரியை சந்தித்து ஆண்டவர் அவளுக்கு சத்தியத்தை சொல்லி வரும்பொழுது அங்குள்ள ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அவள் ஆண்டவரை அறிந்த பிறகு, அவள் ஆண்டவரை இரட்சகர் என்று அறிந்து கொண்ட பிறகு அந்த சமாரியா தேசம் முழுவதும் சென்று, நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று அந்த ஊரையே கலக்கிட்டாங்க அந்த அம்மா. அவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? ஒரு கிணத்து பக்கத்தில் இருக்கிறாரு. யாக்கோவின் கிணறு என்கிறது அந்த கிணத்துல பக்கத்தில் இருக்கிறாரு என்று சொல்லி அறிவிச்சிட்டார். அப்போ கொஞ்சம் ஜனங்க அதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு இடத்திற்கு சென்று ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், இரட்சகர் என்று சொல்லி அவள் சொல்லும் பொழுது அந்த சமாரியா ஸ்திரீக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. சமாரியர், நீ சொல்லி அதுக்காக மாத்திரம் கேட்கல, நாங்கள் கேட்டோம். இப்போ அந்த வசந்த வசதி நாங்கள் கேட்டோம். என்ன கேட்டோம்? உன் சொல்லு நிமித்தம், உன் செல்லு நிமித்தமாகட்டும் அல்ல, அவருடைய உபதேசத்தை, ஆமா, இயேசுவுடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மெய்யாய் உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். Hallelujah. You must know that Jesus Christ is the Savior of the world. Amen. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Our Lord, our nearest, greatest friend, our Father is a Savior of the world. உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Do you know? நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு யாரு? உலக இரட்சகர். உலக இரட்சகர். ஆமென். இரட்சகர், உலக இரட்சகர், இரட்சகர், சேவியர் of the world. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. ஆடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே, அவர் வாழும் சத்தியம் ஜீவனமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழும் சத்தியம் ஜீவனமாய் நன்மை செய்தாரே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஆமென் தானே? ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோம். இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் தியானிக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் யார் என்றால் உலக இரட்சகர். உலக இரட்சகர், மெய்யாய் அவர் உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரே ஒரு வார்த்தை இரட்சகர், சேவியர், உலக இரட்சகர். ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் பார்க்கலாம். இரட்சகர் யார்? அவரு ஆங்கிலத்தில் சேவியர். ஜேவியர்னு சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும். சேவியர், இரட்சகர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சகர் என்ற தமிழ் ஹார்ட், ரொம்ப கடினமான ஒரு காரியம், புரியாத காரியம், விளங்காத காரியம். ரட்சகர், ரட்சகர் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தின்படி நாம் பார்த்தாலும் எனக்கு அதனுடைய முழு விளக்கமும் முழு அர்த்தமும் பொருளும் நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ளும்படி தெரிந்திருக்க வேண்டும், தெரிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் புறப்படும் பொழுது இந்த டிக்ஷனரி எழுதினேன். எங்கள் ஜானட் என்ன செஞ்சுட்டா, என்ன தர பைபிளை தர தவறிட்டு இது எடுத்துன்னு வரியா? நான் டிக்ஷனரியை இல்லை காரணம் இருக்குது, எடுத்துகிட்டு வா அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இந்த டிக்ஷனரி சொல்கிறேன்னா, நீங்கள் கருத்தாய் கவனமாய் நீங்கள் கேட்பீங்கன்னா, விருப்பத்தோடு நீங்கள் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கையை தட்டுவீங்க. விருப்பம் இல்லாத கேட்டால் நீங்கள் கையை தட்ட மாட்டீங்க. விருப்பத்தோடு நீங்கள் கேட்குறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் தானே? அல்லேலூயா. இது ஒரு டிக்ஷனரி, உலக பிரகாரமாக ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த பகுதியை தமிழில் மொழிபெயர்த்து போடுறது, அர்த்தம் தெரியுது, அதான் டிக்ஷனரின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் போட்டிருப்பாங்க. இந்த டிக்ஷனரி நல்ல பெரிய படித்த ஒரு ஸ்காலர், ஆங்கில புலமை பெற்றவர், தமிழும் தெரிந்தவர் எழுதியிருக்க வேண்டும். இது ரொம்ப காலமாக இந்த டிக்ஷனரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிய அந்த டிக்ஷனரியில் என்ன தான் போட்டிருக்குது, இந்த சேவியர் என்ற வார்த்தைக்கு அப்படின்னு நான் படித்தேன். நான் படிக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன். சேவியர் மீன்ஸ் ஒன் who saves from all evil. ரெண்டாவது சேவர். 3 deliver from all evils. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. தமிழ் என்னன்னு கேட்டால், நம்பர் 1 காப்பாற்றுகிறவர், நம்பர் 2 காவலர், நம்பர் 3 விடுவிப்பவர், கடைசியா நம்பர் 4 சேவியர்னா இயேசுநாதர்னு போட்டுக்குது. யார் எழுதுனது? எந்த கிறிஸ்தவனும் எழுதல. அர்த்தம் உலக பிரகாரமான எழுதின, தமிழ் டு இங்கிலீஷ் டு தமிழ், அதுக்கு எழுதியிருக்கிறான். சேவியர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இயேசுநாதர்ன்னு போட்டு. அல்லேலூயா. சந்தேகம் தான் நீங்கள் போகும்போது எடுத்து படித்து பார்த்துட்டு போங்க. அப்போ சேவியர்னா யாரு? இயேசுநாதர் பேர் தான் சேவியர், ரட்சகர். அல்லேலூயா. ரட்சகர். அதுக்கு அர்த்தத்தெல்லாம் அதில் போட்டுக்குது. இதை வச்சு தான் எடுத்தேன் சப்ஜெக்ட். இயேசுநாதர் முதல்ல போட்டிருக்குது. அர்த்தம் காப்பாற்றுகிறவர். ஒன் who save from all evils. எல்லா எதிர்ப்புகள், நாசமோசங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இந்த உலகத்தில் சுற்றி அலைகிறது. மனுஷனே பிசாசா மாறி போகிறான். அந்த சூழ்நிலைகளில் இருக்கின்ற நாம, வாழுகின்ற நாம, இந்த சின்ன பிள்ளைங்களை அது மாதிரி விடாதீங்க. அவங்க பிள்ளைங்க பேரண்ட்ஸ் தேவ சமூகம் பயம் இருக்கட்டும். கையில் பிடிங்க. விளையாட விட்டிங்கன்னா அதே பழக்கம் வரும். சின்ன வயசில் என்ன பழக்கமோ அதே பழக்கம் தான் வரும். உட்கார பிடிங்க. அப்புறம் காப்பாற்றுகிறவர் என்ற வார்த்தை போட்டிருக்கு. சேவியர்னு என்னது? காப்பாற்றுகிறவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிசம்பர் மாதத்தில் உட்காந்துருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் உட்காந்துருக்கிறோம். நம்ம ஆவியானவருக்குள்ளாய் நிரம்பி ஜெபித்து துதித்து ஆண்டவரை பாடும் பொழுது அவருடைய அன்பை அதிகமாய் நான் உணர்ந்து தேவ சமூகத்தை கிட்டி சேரும் பொழுது என் உள்ளத்திலே உள்ளம் உடைந்து என்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் தான் வருது. ஆனந்த கண்ணீர் என்னால் அடக்க முடியல. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர்
இரட்சகர் மீன்ஸ் காப்பாற்றுகிறவர். எப்படிப்பட்டவர்? காப்பாற்றுகிறவர். இந்த 11 மாதங்களும் உங்களையும் என்னையும் காப்பாற்றி வைத்திருக்கிறார். காப்பாற்றி இருக்கிறாரு, காப்பாற்றி இருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது சொல்றார், வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஆமா, கர்த்தர் சபையை போஷித்து கர்த்தர் காப்பாற்றுகிறது போல, சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் படிங்க. தன் சொந்த மாம்சத்தை பேச்சு சொல்லுங்க. நிறைய பேர் பைபிளை பார்க்கறது என் மூஞ்ச தான் பார்த்துங்கிறாங்க. பைபிளை எடுத்துன்னு வந்து பைபிளை கொஞ்சம் புரட்டுங்க, கொஞ்சம் திருப்புங்க, பைபிளை கொஞ்சம் புரட்டுங்க. பைபிளை திருப்பி பார்த்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடி. ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, ஆன்னு உக்காந்துருக்காது. கவனமாய் கருத்தாய் கேட்கணும், விருப்பத்தோடு கேட்கணும். 268 எடுங்க. 268வது பக்கம் பிரித்து பாரு. என்ன போட்டிருக்கு? தன் சொந்த மாம்சத்தை, தன்னுடைய சொந்த மாம்சம் சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. நம்ம பகைக்க முடியுமா? பகைக்க ஒருத்தரும் கிடையாது. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபையாகிய உங்களையும் என்னையும் போஷித்து காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றினார்? நம்மள போஷித்து காப்பாற்றினார். நரிஷ், போஷித்து நம்மை காப்பாற்றினாராம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். போஷித்து காப்பாற்றுறார். போஷிப்புனா சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரம், போஷித்தல், சரீரத்திற்கு வேண்டிய இகபர நன்மைகள். போஷித்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். 11 மாதங்கள் கடந்து வந்த நிலைமையில் நாம் பாடினது போல சற்று 11 மாதத்தை திரும்பி பார்ப்போமானால் சில மாதங்களில் சாதாரணமாக வியாதிப்பட்டிருப்பீர்கள், சில மாதங்களில் பலவீனப்பட்டிருப்பீர்கள், சில மாதங்களில் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பீர்கள், சில மாதங்களில் நீங்கள் பயங்கரமான படுக்கையில் படுத்திருப்பீங்க, சில மாதங்களிலே நீங்கள் படுத்த படுக்கை நாம் உயிர் பிரிந்து விடும், நம்ம ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விடும் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வந்திருக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயமாய் உண்டாயிருக்கும், எனக்கும் கூட. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த பயத்தை நீக்கி படுக்கையை மாற்றி நம் சரீரத்திற்கு வேண்டிய இகபர நன்மைகளை, ஆகாரத்தை, சுகத்தை கொடுத்து எழுந்து உட்கார்ந்து நிமிர்ந்து நடக்கும்படி கிருபையை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடந்த மாதத்தில் வியாதிப்பட்டவர்கள் அநேகர், எனக்கு தெரிந்தவர்களும் கூட, உறவினர்கள் கூட படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஜெபிக்காமல் இருக்க முடியாது. கேள்விப்பட்ட பிறகு என்னுடைய சுபாவம் கேள்விப்பட்டால் அவங்கள போய் பார்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக ஜெபி விடமாட்டேன். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் சுகத்தை கொடுங்க, எப்படி ஆகிலும் பலத்தை கொடுங்க, எழுந்து உட்கார வையுங்க, நடக்க வையுங்க, அவர்களை தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. இதுதான் என்னுடைய விருப்பமும் என்னுடைய வாஞ்சையும். இதற்குத்தான் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக. அல்லது வரவழைக்க முடியாவிட்டால் இந்த காலத்தில் கம்யூனிகேஷன், செல்ஃபோன் வசதிகள் இருக்கிறது. ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா பலவீனமாக இருக்கிறேன், இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ஜெபியுங்கள். ஐயா இல்லை, உடல் நலம் சரியில்லை, எனக்காக ஜெபியுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் சொல்லாவிட்டால் நான் எப்படி ஜெபம் பண்ணுறது? சொல்லக்கூடாது பாஸ்டருக்கு.
காதில் போடக்கூடாதுன்னா போடாது விடு. யாருக்கு? உனக்கு தான் நஷ்டம், எனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. என் ஜெபத்திற்கு என் ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும். நான் போராடி ஜெபித்ததை ஆண்டவர் விட்டதே கிடையாது இது வரைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு, அந்த விசுவாசம் எனக்கு உண்டு. அந்த பாதையில் தான் கர்த்தர் என்னை நடத்தினார். தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, சமீபத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி பலவீனப்பட்டவர்களை என் செவிக்கு வந்தால் அவர்கள் பெயரை சொல்லி ஜெபிக்காமல் விடவே மாட்டேன். கர்த்தர் அந்த சிறுமையான ஜெபத்தை கேட்டு நல்ல சுகத்தை பலத்தை ஆண்டவர் கொடுத்து நாம் இன்றைக்கு எல்லாரும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இரட்சகர், காப்பாற்றுகிறவர். சொல்லுங்க, யாரு? காப்பாற்றுகிறவர். அப்பா, நீங்க தான்பா எங்களை காப்பாத்தினீங்க. ஏசப்பா, யார் காப்பாத்துனது? நீங்க தான்பா காப்பாத்தினீங்க. உங்க இதயத்தில் கை வைங்க, சொல்லுங்க, ஏசப்பா, கடந்த 11 மாசமும் நீங்க தான்பா என்னை காப்பாத்தினீங்க. நீங்க தான்பா என்னை போஷிச்சீங்க. நீங்க தான்பா எனக்கு உயிரை கொடுத்தீங்க. நாங்கள் பிழைத்திருப்பது உங்க தயவுப்பா, உங்க கிருபைப்பா. நாங்கள் எப்படி அதை மறப்பது? ஆமென். அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, மண்ணினால் என்னை மூடுமையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. வலது கட்டு வைத்துவோம். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. ஆண்டவர் இரட்சகர், உங்களையும் என்னையும் அவர் உண்டாக்கின பிள்ளைகளையும் காப்பாற்றுவது அவருடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. படைத்தவர், தாயின் கருவிலே உருவாக்கினவரை அவருடைய கண்கள் கண்டது. அப்படியானால் நம்மை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே உன் பலவீன நேரத்தில், உன் சுகவீன நேரத்தில் ஆண்டவருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் உன் அருகாமையிலே வந்து நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீதா சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு நல்லா தெரியும், இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிடுவார் ஆண்டவர், உத்தரவை மாற்றிடுவார். கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டான்னா அந்த உத்தரவையே மாற்றுகிறவரையா நம்ம ஆண்டவர் கேன்சல் பண்ணிடுவார். மாற்றுகிறவர், ஏற்படுத்துகிறவர், கொடுக்கிறவர். ஆகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷித்து காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினாருங்க? கடந்த 11 மாசத்துல காசு இல்லை,
3 வேளை நான் சாப்பிடலைங்க, ஒரு வேளை கூட சாப்பிடாது எத்தனோ பட்னியாக இருந்தவங்க யாராவது ஒரு கை தூக்கி பார்க்கலாம். பட்னி போட்டாருங்க என்ன ஆண்டவர். இவ்வளோ கஷ்டப்பட்டேன் யாராவது சொல்ல முடியுமா? ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாற்றினாரு? போஷித்து காப்பாற்றினார். போஷித்து பாருங்க, யோபுவின் புத்தகத்தை திருப்புங்க, 10ஆம் அதிகாரம். யோபு 10:12 வசனத்தை வாசிங்க. யோபு 10ஆம் அதிகாரம் 12 வசனம். அல்லாமல் நீ எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், ஜீவனை தந்த, ஜீவனா உயிர், எனக்கு உயிரை கொடுத்தது மாத்திரம் இல்ல, தயவையும் எனக்கு பாராட்டினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாராட்டினாரா? தயவையும் சொல்லுங்க. தயவையும் எனக்கு பாராட்டினார். உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆமென். அவருடைய தயவு. நீர் மறுபடியும் படிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. நம்ம ஆவி இருக்க, சரீரத்திற்குள்ள ஒரு உயிர், அந்த ஆவியை போகாமல் அவர் நமக்குள்ளே வைத்து நம்முடைய காலங்களை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். எதில் இருக்கிறோம்? ஆமென். தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அதான் ஏசாயால எழுதியிருக்கிறது, உங்களை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உள்ளங்கையில் எழுதி வச்சிருக்கிறேன், நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீங்க. சங்கீதம் 30:15 என்ன சொல்லப்பட்டு பாடுங்க. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 30:15 சங்கீதம் வாசிங்க. 31:15 என் காலங்கள், என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்க இருக்குதுங்க? எங்க இருக்குது? நம்ம உயிர், நம்முடைய ஆயுசு நாள் யார் கையில் இருக்கு? தேவனுடைய கர்த்தர் கையில் இருக்கு. அதை தான் தைரியமாக சொல்லி சங்கீதத்தில் எழுதிக்குது. என்னுடைய காலங்கள், உங்களுடைய காலங்கள், உங்களுடைய நேரங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதான் ஏசப்பாவே சொல்லிட்டாரு, என்னுடைய கரத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா அந்நாள் வரைக்கும் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க என் கையில் இருக்கிறீங்க, நீங்க ஏன் பயப்படனா? என் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். நம்மை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எப்படி காப்பாத்தினாரு? நம்மளை போஷித்து காப்பாத்தினாரு, பராமரித்து காப்பாற்றினார். எப்படிங்க?
பராமரிப்புன்னு சொன்னால் ஃபுட்டு, ஆகாரம், அதுதான் பராமரிப்பு. மெயின்டெனன்ஸ் ஆங்கிலத்தை சொல்லணும், பராமரிப்பு. ஆமாம், பராமரிக்கிறார் நம்மளை. வெறும் ஆகாரம் மாத்திரம் இல்லை, அந்த ஆகாரம் நமக்கு பாய்சன் ஆகக்கூடாது. அந்த ஆகாரம் நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றதாக இருக்கணும். ஆகையினால பராமரிப்பு மிக முக்கியமானது. பராமரிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தின பொழுது தண்ணி கிடையாது, சோறு கிடையாது அவங்களுக்கு. ஆனால் மோசையை பார்த்து ஏசினாங்க, பேசினாங்க, பயங்கரமான வார்த்தையை சொன்னாங்க. மோசை ஆண்டோட சமுத்திரத்துக்கு கெஞ்சி, அப்பா இந்த ஜனங்கள் எவ்வளோ சாப்பாட்டில் நம்ம கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படியா? ஆண்டவர் போ, நான் அனுப்புகிறேன். வானத்தில் இருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை பூலோகத்தில் மனுஷன் சாப்பிட்டான்யா. ஏன்னா அந்த சமயத்தில் அவன் வேற ஏதாச்சும் சாப்பிட்டான்னா அவன் செத்து போயிடுவான். மன்னா, தேவ தூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னா. மன்னாவை நீங்கள் நானும் பார்த்தது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்டாங்க. கொத்தமல்லி அளவு வெள்ளையாக இருக்கும். அது தேவ சமூகத்திலே தேவ தூதர்கள் சாப்பிடுகின்ற ஆகாரம். அதை ஆண்டவர் பூலோகத்தில் கொடுத்தார். கண்டிஷன் போட்டார், பூமியில் இருக்கும், அவன் சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ ஒரு ஓமர் அளவு போய் எடுத்து வச்சுக்கணும், பொறுக்கிக்கணும் அப்படின்னாரு. நம்மளுக்கு தெரியுமே, நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 வேளையை பொறுக்கி எடுத்து வச்சாங்க. நாத்தடிச்சு போச்சு, மறுநாள் சாப்பிட முடியல. அன்றன்றைக்கு வேண்டியதை பொறுக்குன்னா நீ என்ன பண்ணுற? இஸ்ரவேல் ஜனங்க ஒரு வாரத்துக்கு வேண்டியது சேர்த்து வச்சுக்கணும். நம்ம தானே பண்ணுறோம், தேவையில்லாததை சேர்த்து வைப்போம், தேவை இருக்கிறத வீணாக செலவு பண்ணுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்து போஷித்தாருன்னா, காடை மாத்திரம் கிடையாது, கறி மாத்திரம் கிடையாது, வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுத்து போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பந்தான் அந்த மன்னா. உங்களையும் என்னையும் ஜனவரி மாதம் தொடங்கி கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களாகிய மன்னாவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார் ஆண்டவர். வாக்குத்தத்தங்களாகிய மன்னா. அந்த மன்னாவை வாரந்தோறும் நம்ம சாப்பிடுறோம், வாரந்தோறும் செவிகளிலே கேட்கிறோம். அந்த மன்னா தான் நம்மை எல்லாம் நடத்துது. அந்த வாக்குத்தத்தங்கள் நாம் எப்பொழுது எங்கே போனாலும் நினைவு கூறணும். நீ போகிற வழியெல்லாம் என்னை நினைத்துக்கொள், உன் பாதையை செவ்வையாக்குவார் என்று எழுதியிருக்கிற. நீ போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது, நீ போகும்போதெல்லாம் என்ன நினச்சிக்க, நான் என்ன பண்ணுவேன், உன் பாதையை செவ்வையாய் மாற்றுவேன்ற. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய செவிகளிலே கேட்டு நம்முடைய சிந்தையிலே பதிய வைத்து கொண்டால் அதையே நினைப்போம், அதையே பேசுவோம், அதையே தியானம் பண்ணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தையில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஏன் கையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு சொன்னார். என்னுடைய உள்ளங்கையில் இருக்குதுன்னு சொன்னார். என்னுடைய கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார். இவையெல்லாம் நினைத்து கொண்டால் அவர் நம்ம நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி காப்பாத்தினாரு? போஷித்து காப்பாத்தினாரு, பராமரித்து காப்பாத்தினார். அப்போ ரட்சகர் என்று சொன்னால் நம்பர் 1 காப்பாற்றுகிறவர். காப்பாற்றுகிறவர். ஆமென் தானே? அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமே, அவருக்கு என்ன பேருனா? ரட்சகர்னா காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. உயிர் கொடுக்கிறவர், எழுப்புகிறவர், ரட்சகர். இயேசு மெய்யாய் உலக ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சமாரியர்கள் அதை விசுவாசித்தாங்க. யார் ஒரு இயேசு ஏதோ ஒரு சாதாரண பெண்ணிடத்தில் பேசிட்டு வந்தாரே? இல்லை இல்லை. சமாரியர் டிக்ளேர் பண்றாங்க பாரு, இயேசு யார் தெரியுமா? மெய்யாய் கிறிஸ்துவாகிய ரட்சகர், உலக ரட்சகர், மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம்.
நாம் யாருன்னு அறிஞ்சுக்கிறோம்? இயேசுவை. உலக ஏதோ ரட்சகர். உலகத்தில் மனுஷன் என்ன பண்ணுறான்? நான் 3 மகானில் அவர் ஒரு மகான், அந்த எல்லா சன்னியாசிகளிலும் அவர் ஒரு சன்னியாசி. இல்லை இல்லை இல்லை. உலகத்தில் நீ எழுதின டிக்ஷனரி எழுதியாச்சு. ரட்சகர்னா இயேசுநாதன் எழுதி வச்சுக்கிது. போ, எங்கே நாங்கள் பைபிள்லேருந்து காட்டல, நீ எழுதி வச்சு டிக்ஷனரி எழுதி பாரு. ரட்சகர் யார்? இயேசு தான் ரட்சகர். அவர் ரட்சிக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்பர் 2 என்ன போட்டிருக்குன்னா, காவல் காக்கிறவர். காக்கிறவர், காவல். சேவர், சேவியர்ல சேவர்னா காக்கிறவர். முதல்ல நம்ம பார்த்தது நம்முடைய சரீரத்திற்குரிய காரியத்தை பார்த்தோம், மாம்சம். இப்போ நம்ம ஆவிக்குரிய காரியத்தை நாம் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில் நம்முடைய உயிர். ரெண்டாவது காக்கிறவர். யார் அவர்? காக்கிறவர். காப்பாற்றுகிறவர் ஒன்று. ரெண்டாவது காக்கிறவர். 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 கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ரட்சகர் எப்படிப்பட்டவர்? காக்கிறவர். காக்கிறவர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். காப்பாற்றுகிறவர்னு பார்த்தோம். நம்பர் 2 காக்கிறவர். காக்கிறவர். அது நிறைய பேர் எப்படி எப்படியெல்லாம் காக்கிறவர்னு எழுதியிருக்காங்க. தாவீது சங்கீதத்தில் எழுதியிருக்காரு, கர்த்தர் என்னை காக்கிறவர், வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். அதிலே கீழே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் யார் சொல்லுங்க? இப்ப எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென் தானே? சந்தோஷமா சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுவோமா? கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கோவிட்-19 கொரோனா வந்த சமயத்தில் ஜபம் 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 எல்லா திருச்சபைகளையும் இந்த பொல்லாத கிருமி வியாதியை விரட்டுகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி அநேகம் மரித்து போனாங்க. அந்த மரணம் யாரையும் விட்டு வைக்கல. பாவியும் மரிச்சு போயிட்டான், பரிசுத்தவானும் மரிச்சு போயிட்டான். கர்த்தருக்கு இல்லாமல் மரிச்சாங்க, கர்த்தருக்குள் மரிச்சாங்க. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இளைப்பாறுதலுக்கு போயிட்டாங்க. ஒரு நம்பிக்கை, அந்த துக்கத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். ஒரு நாள் என் உள்ளத்தில் ஒரு பெருமை வந்தது. என்ன பெருமைன்னு கேள்வி. ஆண்டவரே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். என்னான்னு சொன்ன பாருங்க. ஆண்டவரே,
எனக்கு கொடுத்த என்னுடைய மந்தையில் இந்த கொரோனாவில் ஒருத்தர் கூட சொல்லப்பா, இந்த கொரோனாவில் ஒருத்தர் கூட எங்களுக்கு பிள்ளைகள் எங்கள் என்னை விட்டு போகலப்பா, எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றினீங்கப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த பக்கம் ஃபோன் வருது, பாஸ்டர் 4 பேர் செத்துட்டாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, வாங்க பாஸ்டர். என்னுடைய இரத்த கலப்பானவர்களும் ஒருத்தர் மறிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அற்பரும் நீசரும் பேதைகளும் ஒன்றுக்கும் அறியாத உங்களையும் என்னையும் இந்த கொரோனா வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை காத்தார். என்ன என்ன அதை பெருமையாய் நினைக்காத, மேன்மையாக நினைக்காத. நான் போட்ட பிச்சை, நான் கொடுத்த உயிர், நீங்க அறியாத ஜனங்க, நீங்க என் கரத்தில் இருக்கிறீங்க, ஆகையில உங்கள் உயிர் சேதம் யாருக்கும் வராது என்று சொல்லி பவுலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காத்தார். புதுசாக வாகனம் வாங்கினா எடுத்துகிட்டு வந்து ஜெபம் எடுத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு சொல்கிற இந்த வசனம் தான், ஆண்டவரே இந்த பிள்ளை இந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது முன்னும் பின்னும் இவருக்குரிய பாதுகாப்பின் தூதனை அனுப்பி எந்த சேதமும் வராதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணிகிட்டே வந்து இந்த வசனத்தை சொல்லுவேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவர் நம்மை காக்கிறவர். மரியாள் தேவதூதனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை இப்போ நீங்கள் முடிச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் வாசிங்க, 47வது வசனம் வாசிங்க. என் ஆவி, லூக்கா 1:47 படிங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்போ மரியாள் என்ன சொல்கிறாங்க? பெற்றெடுக்க போகிற குழந்தை என் புள்ள இல்லை, பெற்றெடுக்க போகிற குழந்தை இயேசு என்பவர் யாருன்னா இரட்சகர், என்னுடைய இரட்சகர். ஹல்லேலூயா. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆவி சரீரம் முதல்ல சரீரத்தை காப்பாற்றுகிறவர், உயிரை கொடுக்கிறவர். ரெண்டாவது ஆவி மிக முக்கியம். அவர் ஊதி அந்த ஆவியை நம்ம பெற்றோம். அந்த ஆவி யார் என்று சொன்னால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இரட்சகராக இருக்க என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. ஹல்லேலூயா. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். அந்த சொந்த வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி ரட்சகர் இயேசு, இந்த ரட்சகர் அவர் என்ன பண்றாருனாக்கா நம்மை காப்பாற்றுகிறார், காக்கிறார். ஆமென். நம்முடைய ஆவியை, ஆத்துமாவை, ஆவி, ஆத்துமா, சரீரம். முதல்ல சரீரத்தை பார்த்தோம், காப்பாற்றுகிறவர், போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர். ரெண்டாவது அதனுடைய ஆவி இரட்சகருக்குள் என்ன செய்கிறது? யோபின் புத்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது, படிக்க வேண்டாம். சகல ஜீவராசிகளின் ஆவிகளும்
என் கையில் இருக்கிறதுன்றார். நாம ஜீவராசிகளிலே ஒரு ஜீவராசி தான். நம்ம உயிரை கர்த்தர் தம்முடைய கரத்தில் வச்சிருக்கார். தேர்ட் ஒன் முடிச்சிடறேன் நான். வாசிங்க 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். சங்கீதம் 138 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஆமென். என் ஆத்துமாவிலே பலன் தந்து பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. எல்லாரும் படிங்க அந்த வசனத்தை. என் ஆபத்து நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். மனுஷ வாழ்க்கையில தேவையானது தைரியங்க. தைரியமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து அந்த தைரியத்தை வர வச்சுக்கணும். ஆத்துமாவிலே பலன் தந்து என்ன செஞ்சீங்க? தைரியப்படுத்தினீர். அப்ப ஆண்டவர் ரட்சகர் என்ன பண்றார்னா, நம்முடைய ஆத்துமாவில பலனை கொடுக்கிறார், பலன் தருகிறார். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே, உயிரே, நீ ஆண்டவருடைய காரியத்தை மறந்துடாத. எதை வேணா நீ மறந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் மறவாது, ஒரு நாளும் மறக்க கூடாது. அதுதான் ஃபாதர் எழுதின பாட்டை அடிக்கடி நான் போடுவேன். மறவாமல் என்னை நினைத்தீரப்பா, மறவாமல் எனக்கு நன்றி சொல்லுவேன். ஆத்துமாவில் பலன், தைரியம் இல்லைன்னா அவ்வளோதான். ஆண்டவர் அந்த தைரியத்தை எப்படி கொடுத்தார்? ஜானட்டி கிராண்ட் டாட்டர் எம்பிபிஏ படிப்பு காலேஜ் இங்கே சீட்டு இல்லாத உக்ரைனில் படித்தான். உக்ரைனில் படிக்கும் பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைன் சண்டை இன்னும் ஓயல முடியல, குண்டு பொழிந்தது. எப்படி தான் இருந்தாலும் நான் அப்புறம் யோசிச்சுட்டு பார்ப்பேன். அவர் சாட்சி சொல்லும் பொழுது, ஒரு நாள் இரவு தாத்தா என்ன நடந்தது? ரஷ்யர்கள் போட்ட அந்த குண்டு, இந்த பக்கத்தில் ஒரு குண்டு, இந்த பக்கத்தில் ஒரு குண்டு, நடுவிலை விழுந்திருக்கா. போயிட்டு நம்ம இல்லை, ஆண்டவர் தைரியத்தை கொடுத்திருக்காரு, தாங்கும் பலனை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் கர்த்தர் என்னை விட மாட்டார். இவ்வளவு ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து நான் வந்து படிக்கிறேன், ஆகையாலே கர்த்தாவே நீ எனக்கு நீங்க தைரியம் கொடுத்துங்க என்று அவர் சொன்னாலோ சொல்லலையோ, இந்த ஆத்துமாவிலே பலன் தந்து எத்தனை குண்டு மழை பொழிந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி படித்து முடித்து வெற்றியாய் திரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தினே தவறே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தினே தவறே, இரக்கம் நிறைந்தவரே.
ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம். ஆண்டவரை கடந்த 11 மாதம் நீ மறந்திருக்கலாம். கர்த்தர் பேசுகிறார். எத்தனை காரியத்தை சொல்லிட்டு செய்யாமல் உட்காந்துருக்கிறோம். ஆத்மாவிலே பலன் கொடுத்தாரு, தைரியம் கொடுத்தாரு. நான் மறிச்சு போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன் என்று நீ நினைத்தாயே, அந்த சமயத்திலெல்லாம் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை பாதுகாத்து, உன்னை போஷித்து, உன்னை பராமரித்து, ஆத்மாவிலே பலன் தந்து உன்னை தைரியப்படுத்தினாரே, அதற்கு நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டாமா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் யாருப்பா? ரட்சகர், மெய்யாய் உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். உலகமே, உலகத்தில் இருக்கிற அவிசுவாசிய பின்மாற்றக்காரனே யார்? அவர் உலக ரட்சகர். உன்னையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக, அவர் ரட்சிக்கிறதற்காக இந்த உலகத்தில் வந்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசு தானே வாயை திறந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3:17. ஏசப்பாவே சொல்றாரு, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி. இருங்க கொஞ்சம் எடுக்கிட்டு இருங்க. 3:17 ஏசப்பாவே சொல்றாரு இந்த வார்த்தையை. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, உலகத்தை ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினைனா எதுவும் ஒன்று புரியாதுன்னு போகக்கூடாது. தண்டனைன்னு அர்த்தம். ஆக்கினைன்னா தண்டனை. சொல்லுங்க, என்ன ஆக்கினைன்னு அர்த்தம்? தண்டனை. தண்டனை, பனிஷ்மெண்ட்டு. நீ செய்த குற்றங்களுக்கு தண்டனை, பனிஷ்மெண்ட்டு. ஆக்கினைனா படிச்சுட்டு ஏதோ ஒன்று போகிற மாதிரி போகக்கூடாது. புரியுற மாதிரி விளக்க சொல்கிறேன். இந்த ஆக்கினை என்ற வார்த்தை வேதாகமத்தில் பல இடங்களில் வருது. எந்த இடத்துலையும் தண்டனை என்ற வார்த்தை போடலை. ஆகவே ஆண்டோட வார்த்தை உலகத்தை தண்டனைக்குரியதாக ஆக்கினை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், உலகத்தை ஆக்கினை அனுப்பாமல், உலகத்தை மறுபடியும் படிங்க எல்லாரும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை, அவரே சொல்ற, தம்முடைய குமாரனை என்ன பண்ணல? உலகத்தில் அனுப்பாமல். அனுப்பல. எதுக்கு அனுப்பல ஆண்டவர்னா, ஆக்கினைக்குள்ளாக தண்டனை கொடுத்து, உன்னை பனிஷ்மெண்ட் கொடுத்து, நீ குற்றவாளின்றதுக்காக அவர் இந்த உலகத்தில் அனுப்பல இயேசுவை ரட்சகராக அனுப்பினார். அப்ப ரட்சகர்னா என்னன்னா, குற்றவாளின்னு தீர்த்துட்டு அனுப்புறதுக்கு வராமல், அவராலே, இயேசுவால உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, உலகம் ரட்சிக்கப்படணும். உலகம்னா உலக சூழல ஜனங்கள். ஆகவே தண்டனை கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்தது உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சகராய் வந்தார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர் வரல. எதற்காக வந்தார்? உன் ஆக்கினையை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். உன் பாவத்தை, உன் குற்றத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். வசனம் சொல்லுது இல்லையா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் முடிசூட்டினார். ஏன் இதை எழுதி இருக்குது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இயேசு உலகத்தில் வரல. அந்த தண்டனையில் இருந்து மீட்டெடுக்கத்தான் அவர் ரட்சகராய் வந்தார். ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தினார். இந்த 2024வது வருஷத்தில் 11 மாதத்தில் எத்தனை தடவை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க? எத்தனை தடவை நீங்கள் என்ன செய்வது என்று திகைச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன ரெமடி?
இதுக்கு என்னதான் பரிகாரம் என்று நினைச்சிருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவில தைரியத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை நித்தம் என்ன செய்தீங்க? தைரியப்படுத்தினீ. ஆத்துமாவில் பலன் தந்து நித்தம் தைரியப்படுத்தினீர் இயேசுவே. ஆத்துமாவில் பலன் தந்து நித்தம் தைரியப்படுத்தினீர் இயேசுவே. போதும் என் கிருபை உனக்கு என்றே காலம் அழிந்தும்மை பாடுவேன். நல்லவர் இயேசுவே, வல்லவரே. நம்முடைய ஆத்துமாவில பலன் கண்டிப்பா தேவை. ஆமென். நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போயிட்டு இளைக்கரித்து போவாயானால் நம்ம அவ்வளவுதான் வீழ்ந்து போடுவோம். ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றி போயிடும். வசனம் சொல்லு, உன் பலன் குன்றி போயிடும். உன் பலன் குன்றி போயிட்டா அவ்வளவுதான், உன் நிலைமை மாறிடும். தைரியமா இருக்கணும். எது வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் ஒரு சுமை தாங்கியா இருக்கிறாரு. உன் அக்கிரமங்களை உன் மீறுதல்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யறோம்? குணமாகிறோம். குணமாயிட்டோம் இல்ல, குணமாக போகிறோம் இல்ல, குணமாகிட்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை வாசிக்க முடிச்சிடுறேன். அவர் இயேசு கிறிஸ்து மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென். இதைதான் போனோம் யூடியூப்ல. மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்னன்னு விசுவாசிக்கிறீங்க? மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கைத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். எல்லாருமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். God bless you, Lord. Amen.